இப்போ நம்ம பார்க்குறது மினரல் நியூட்ரிஷன் பார்ட் 2 தன்னம்பிக்கை பேட்சில் பார்க்க போகிறோம். குட் மார்னிங், வெல்கம் ஆல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோல் ஆஃப் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். So essential elements perform several functions. Essentialனாலே பிளான்ட்டோட growth and developmentக்கு தேவையானது, important. They participate in various metabolic processes. Metabolic processனா photosynthesis, respiration, protein synthesis, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் metabolic processes அப்படிம்போம். So various metabolic processes in the plant cells such as permeability of cell. Permeabilityனா செல் மெம்பரேன் வந்து அலோ பண்றது, உள்ள வர்றது வெளியே போறது, அதை அலோ பண்றது. அதான் permeability of cell membrane. Permeability of cell membrane. Maintenance of osmotic concentration of cell sap. Osmotic concentration அந்த வாட்டர் ரிட்டன்ஷனுங்க. இங்க பாருங்க, ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலை பொட்டாசியம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு முன்னாடி பாயிண்ட்லேயே படிச்சிங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆஸ்மோட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் செல் சாப். செல் சாப் அப்படின்னா என்ன சார்? நிறைய குழந்தைங்களுக்கு டவுட் வரும். செல் சாப் அப்படிங்கிறது வாட்டர் ப்ளஸ் மினரல்ஸ் இன்சைட் த செல். வாட்டர் ப்ளஸ் மினரல்ஸ் இன்சைட் த செல், அதுதான் செல் சாப் அப்படிம்போம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எங்கே சார் வரும்? ரெஸ்பிரேஷன்லையும் வரும், ஃபோட்டோசிந்தசிஸ்லையும் வரும். நெக்ஸ்ட் சாப்டரில் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை டீட்டெயிலாக படிப்போம். பஃபரிங் ஆக்ஷன். இந்த pH வந்து மாறாம மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் பஃபரிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ என்சைம் வந்து ஆப்டிமம் லெவல்ல, அதாவது மேக்ஸிமம் லெவல்ல என்சைம் வந்து ஆக்ட் பண்ணணும் இல்லையா? அதான் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி. அண்ட் ஆக்ட் அஸ் மேஜர் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ மாலிகூல்ஸ் அண்ட் கோஎன்சைம்ஸ். ஸோ மேக்ரோ மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஸோ அதில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டில் இந்த வாட்டர் இந்த மினரல் நியூட்ரிஷன் வந்து மேஜர் காம்பனண்ட்டாக இருப்பாங்க. கோஎன்சைமாவும் ஆக்ட் பண்ணுவாங்க. கோஎன்சைம்னா என்சைமோட ஒரு பார்ட். அந்த என்சைம் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு என்சைம் ஹெல்ப் பண்ணுறவங்க கோஎன்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மெயின் ஃபங்க்ஷன், மினரல் நியூட்ரியன்ஸோட மெயின் ஃபங்க்ஷன். வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ எசென்ஷியல்னா இம்பார்ட்டன்ட், அவங்க இருந்தால் தான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பர்ஃபெக்டாக நடக்கும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது நைட்ரோஜன். திஸ் இஸ் த எசென்ஷியல் நியூட்ரியன்ட் எலிமெண்ட் ரெக்வயர்ட் பை பிளான்ட் இன் த கிரேட்டஸ்ட் அமௌண்ட். நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியரில் 78% இருக்கு. நைட்ரஜன் அட்மாஸ்பியரில் 78% இருக்கு. ஆனால் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் N2 ஃபார்மில் இருக்கும் இல்லையா? இதை பிளான்ட்ஸாலேயோ அனிமல்ஸாலேயோ ஹியூமன்னாலேயோ அப்படியே யூஸ் பண்ண முடியாது. பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது? இட் இஸ் அப்சார்ப் மெயின்லி அஸ் நைட்ரேட். Though some are also taken by some nitrite or NH4+ அம்மோனியம் சால்ட் அந்த மாதிரி. ஸோ மெயின்லி NO3- நைட்ரேட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுது நீட் கொஷின். நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஃபார்மில் அப்சார்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீட்டில் கேட்பாங்க. நைட்ரைட் NO3- தான் நைட்ரேட், அதுதான் உங்களுக்கு வந்து அதிகமான அளவில், மெயின்லினா அதிகமான அளவில் அப்சார்ப் பண்ணப்படுது. NO2- நைட்ரைட் அண்ட் அம்மோனியம் சால்ட்டா ரொம்ப குறைவான அளவில் தான் அப்சார்ப் பண்ணப்படுது. இதுதான் மெயின். NO3- தான் பிளான்ட் அதிகமான அளவில் மெயினாக அப்சார்ப் பண்ணுறது அந்த ஃபார்ம். Nitrogen is required by all parts of the plant, leaf, stem, root, fruits, seed. எந்த பார்ட் சொன்னாலும் சரி, எல்லா பார்ட்டுக்குமே நைட்ரஜன் தேவைப்படுது. பர்டிகுலர்லி த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. சார் அது என்ன சார் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகும், கண்டினியூஸாக டிவைட் ஆகிற செல்லை தான் நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அண்ட் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் செல்ஸ். மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் செல்ஸ்னா அங்கே தான் ஃபோட்டோசிந்தசிஸ், புரோட்டீன் சிந்தசிஸ்,
ரெஸ்பிரேஷன் இதெல்லாம் அதிகமாக நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ கண்டினியூஸாக டிவைட் ஆகிற மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ், அதனால தான் பிளான்ட் வளருது. அண்ட் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் செல்ஸ், இங்கே எல்லாமே நைட்ரஜன் கம்பல்சரி வேணும். Nitrogen is one of the major constituents of protein, nucleic acid, vitamins and hormones. இந்த நாலுமே இம்பார்ட்டன்ட்டுங்க பிளான்ட்டோட க்ரோத்துக்கு. புரோட்டீன் தான் அந்த செல்லோட க்ரோத்துக்கு ரொம்ப 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 ஜிம்முக்கு போகிறவங்களாம் புரோட்டீன் பவுடர்னு எடுத்துக்குவாங்க, சிக்கன் நிறைய சாப்பிடுவாங்க, முட்டை நிறைய சாப்பிடுவாங்க. காரணம் என்ன? அதுலலாம் புரோட்டீன் இருக்குது. புரோட்டீன் எடுத்தால் தான் க்ரோத் இருக்கும். அதனால் நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது டிஎன்ஏ ஆர்என்ஏ, டிஎன்ஏ ஆர்என்ஏ. ஸோ ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ அதில் நைட்ரஜன் பேஸ் இருக்குது அப்படின்னு படிப்போம். ஸோ அதுக்கு நியூக்ளிக் ஆசிட்ல நைட்ரஜன் தேவை, விட்டமின்ஸ்க்கு தேவை, ஹார்மோன்ஸ்க்கு தேவை. ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ், இதுக்கெல்லாம் நமக்கு நைட்ரஜன் தேவை. ஆனால் நைட்ரஜன் ஃபார்ம்ல யூஸ் பண்ண முடியாது. அட்மாஸ்பியர்ல 78% நைட்ரஜன் இருந்தாலும் அதை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. நைட்ரேட்டா அதிகமாக அப்சார்ப் பண்ணப்படுது, நைட்ரேட் அமோனியமா குறைவான அளவில் அப்சார்ப் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பாஸ்பரஸ். Phosphorus is absorbed by the plants from soil in the form of phosphate ions, either phosphoric acid or இது என்னன்னு தெரியல, பார்த்துக்குங்க. H2PO4 minus HPO4 2 minus. இது கேட்பாங்க, என்ன ஃபார்ம்ல அப்சார்ப் பண்ணப்படுது, பாஸ்பாரிக் ஆசிட் ஆர் பாஸ்பேட், இந்த மாதிரி எந்த ஃபார்ம்ல அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க, பார்த்துக்குங்க. பாஸ்பரஸ் இஸ் எ கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் செல் மெம்பரைன். செல் மெம்பரைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செல் மெம்பரைனோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து நான் வரைகிறது வந்து லிப்பிட் 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 பைலேயர், லிப்பிட் பைலேயர். இங்கே வந்து அங்கங்கே ப்ரோட்டீனும் இருக்கும். இங்கே ப்ரோட்டீன், இன்டெக்ரல் ப்ரோட்டீன், பெரிஃபரல் ப்ரோட்டீன், அந்த மாதிரிலாம் ப்ரோட்டீன் இருக்கும். இந்த ஒரு மூஞ்சி மாதிரி வரைஞ்சி 2 கால் போடுறோம்ல, இவங்க வந்து லிப்பிடுங்க. இதில் பாஸ்பேட் அட்டாச்சாக இருக்கும். பாஸ்போ பைலிப்பிட் லேயர்னு தான் இதை சொல்லுவாங்க. அப்போ பாஸ்பரஸ் வந்து நமக்கு செல் மெம்பரைன்ல இருக்கக்கூடிய லிப்பிட்ல அட்டாச்சாக இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட். சர்டன் ப்ரோட்டீன்ஸ்ல இருக்கும், ஆல் நியூக்ளிக் ஆசிட்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து பாஸ்பரேட் இருக்கும். அண்ட் நியூக்ளியோடைட்ஸ்ல இருக்கு, நியூக்ளியோடைட் சேர்த்து தான் நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதுங்க. அண்ட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் பாஸ்பாரிலேஷன் ரியாக்ஷன். பாஸ்பாரிலேஷன் ரியாக்ஷன்னா என்ன? ஏடிபி பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ஏடிபி ஃபார்ம் ஆகிறது நம்ம பாஸ்பாரிலேஷன் அப்படிம்போம். ஓகேங்களா? ஏடிபி பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட். இன்னும் ஒரு 5-6 டேஸில் நமக்கு போர்டு வந்துருங்க, போர்டில் நடத்த ஆரம்பிச்சிருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ஏடிபி ஃபார்ம் ஆகிறது நம்ம வந்து பாஸ்பாரிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நியூக்ளியோடைட்ஸ்னா என்ன? சுகர், பாஸ்பேட், நைட்ரோஜன் பேஸ், இந்த மூணு சேர்ந்தது தான் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ பாஸ்பேட் நியூக்ளியோடைட்ஸ்ல இருக்கு. நியூக்ளியோடைட்ஸ்ல நிறைய சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ ஆர்என்ஏ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பொட்டாசியம், கே பிளஸ் அயான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கே பிளஸ் அயான் ஃபார்ம்ல தான் இது அப்சார்ப் பண்ணப்படுது. ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலை இதுதான் மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். ஓகே, திஸ் இஸ் ரெக்வயர்ட் இன் மோர் அபண்டன்ட் குவான்டிட்டிஸ், அதிகமான அளவு தேவைப்படுது இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா டிவைடிங் செல்ஸ், பட்ஸ், க்ரோயிங் பார்ட் எல்லாமே. பட்ஸ்னா மொட்டு, அது லீஃபாக வரலாம், ஃப்ளவர் பட்டாக இருந்தால் ஃப்ளவர் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி. லீவ்ஸ் அண்ட் ரூட் டிப்ஸ், இது எல்லாமே க்ரோயிங் பாயிண்ட்டுங்க. Potassium helps to maintain an anion-cation balance. இந்த நெகட்டிவ் அயான் பாசிட்டிவ் அயான்லாம் சொல்றீங்கல்ல, அந்த பேலன்ஸ்க்கு K plus அயான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த செல்ஸ். அண்ட் இஸ் இன்வால்வ்ட் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா, ஆக்டிவேஷன் ஆஃப் என்சைம்ஸ் இன் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் டர்ஜிடிட்டி ஆஃப் த செல். செல் வந்து உப்பி போய் நல்லா நிறைய வாட்டரை அப்சார்ப் பண்ணி அது ஃபுல் ஃபார்மில், ஃபுல் பொட்டன்ஷியல், ஃபுல் சைஸுக்கு உப்பி இருந்தால் அதுதான் டர்ஜிடிட்டி அப்படிம்போம்.
க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் ஸ்டொமேட்டா அது நடந்தால் தான் டிரான்ஸ்பிரேஷன் பக்காவாக நடக்கும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோத். அதனால தான் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, ரூட் டிப்பு, லீஃபு, பட்ஸு இங்கெல்லாம் பொட்டாசியம் தேவைப்படுது. பட்ஸ்னா மொட்டுன்னு அர்த்தம். ஆக்டிவேஷன் ஆஃப் என்சைம்ஸ், சில என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ண K plus அயான் பொட்டாசியம் தேவைப்படுது. ஸோ பொட்டாசியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கால்சியம். Plant absorbs calcium from the soil in the form of calcium 2 plus ion. Calcium 2 plus ion. எந்த ஃபார்ம்ல அப்சார்ப் பண்ணுது நீட் கொஷின்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கால்சியம் இஸ் ரெக்வயர்ட் பை மெரிஸ்டமேட்டிக் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் டிஷ்யூ. சார் டிஃப்ரென்ஷியேட்டிங் டிஷ்யூனா என்ன சார்? மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ல இருந்து பர்மனன்ட் செல் வருது. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ல இருந்து பர்மனன்ட் செல் வருது. ஒரே நிமிஷங்க. பர்மனன்ட் செல் வரதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட்டிங் செல்ஸ் அப்படிம்போம், டிஃப்ரென்ஷியேட்டிங் டிஷ்யூ அப்படிம்போம். டியூரிங் செல் டிவிஷன் இட் இஸ் யூஸ்ட் இன் த சிந்தசிஸ் ஆஃப் செல் வால். ஸோ செல் வால் ஃபார்மேஷனுக்கு கால்சியம் வேணும். இந்த மிடில் லேமல்லாவில் கால்சியம் பெக்டேட் இருக்கும். செல் வால் ஃபார்மேஷனுக்கு, செல் டிவிஷன் அப்போ செல் வால் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கால்சியம் வந்து செல் வால் ஃபார்மேஷனுக்கு கால்சியம் பெக்டேட் ஃபார்மில், கால்சியம் பெக்டேட் ஃபார்ம்ல மிடில் லேமெல்லா ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. மிடில் லேமெல்லானா என்ன? ரெண்டு செல்லு டிவைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிவைடிங் செல்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிறதே மிடில் லேமெல்லா தான். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது தான் மிடில் லேமெல்லா. சார் அப்போ பிரைமரி வால் எங்க இருக்கும்? இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறீங்க. பிரைமரி வால் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிறது செல் டிவிஷனில் மிடில் லேமெல்லா, ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் செல்லுக்கு பிரைமரி செல் வால் இந்த ப்ளூ கலரில் இந்த மாதிரி இருக்கும். அடுத்த செல்லுக்கு இந்த மாதிரி பக்கத்து செல்லுக்கு வந்துருக்கும். அப்போது ரெண்டு செல்லுக்கு இடையில இருக்கிற செல் வால் மிடில் லேமெல்லா. இந்த மிடில் லேமெல்லா தான் கால்சியம் பெக்டேட் அதனால் ஆணுச்சு. இந்த மிடில் லேமெல்லா தான் செல் டிவிஷன் அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மிடில் லேமெல்லா ரெண்டு செல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய காமனான வால் மெட்டீரியல், பொதுவான வால் மெட்டீரியல். இந்த லைன் டு லைன் படிச்சுட்டே வரோம். இதுலேருந்து தான் கொஷின் வருஷம் வந்து 2016 2022 வரைக்குமே நமக்கு NCERT லைன்லேருந்து தான் கொஷின் வந்திருக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 100%. ஓகேங்களா? இட் இஸ் ஆல்சோ நீடட் டியூரிங் ஃபார்மேஷன் ஆஃப் மைட்டாட்டிக் ஸ்பிண்டில். மைட்டாட்டிக் ஸ்பிண்டில்னா செல் டிவிஷன் அப்போ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இட் அக்குமுலேட்ஸ் இன் த ஓல்டர் லீவ்ஸ். ஏன்னா கால்சியத்தால் மூவ் பண்ணி போக முடியாது. ஏன்? அது ஒரு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட். செல் வால், மிடில் லேமெல்லாங்கிற செல் வால் மெட்டீரியல் இருக்கிறதுனால அதெல்லாம் மூவ் பண்ணி போக முடியாது. அதனால ஓல்டர் லீவ்ல கால்சியம் அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்கும். இட் இஸ் இன்வால்வ்ட் இன் த நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கால்சியம் ஹெல்ப் பண்ணுது. செல் மெம்பரேன் வந்து இந்த பெர்மியபிலிட்டி, வெளியிலேருந்து மெட்டீரியல்ஸ் உள்ளே வருது, உள்ளேருந்து மெட்டீரியல்ஸ் வெளியே போகிறது, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதோட நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு கால்சியம் இம்பார்ட்டன்ட். It activates certain enzymes and plays an important role in regulating metabolic activities. So metabolic activities na திருப்பி சொல்றேன், photosynthesis, respiration, protein synthesis இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து metabolic activity அதை ரெகுலேட் பண்ண கால்சியம் தேவைப்படுது. வெரி இம்பார்ட்டன்ட். மிடில் லேமெல்லா செல் வால் ஃபார்மேஷன்ல கால்சியம் தேவைப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் ஃபார்மேஷனுக்கு செல் டிவிஷன்ல தேவைப்படுது. ஓல்டர் லீவ்ஸ்ல இது அக்யுமுலேட் ஆகுது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கால்சியம் 2 பிளஸ் அயான் ஃபார்ம்ல இது வந்து ஸ்டோர் ஆகுது. மெக்னீசியம், இட் இஸ் அப்சார்ப்ட் பை பிளான்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டைவேலண்ட் அயான்ஸ். மெக்னீசியம் 2 பிளஸ் அயான். இட் ஆக்டிவேட்ஸ், எந்த ஃபார்ம்ல ஆக்டிவேட் அப்சார்ப் பண்ணுது கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்துக்கணும். இட் ஆக்டிவேட்ஸ் த என்சைம் ஆஃப் respirations, photosynthesis and are involved in synthesis of DNA and RNA. Very important point. எல்லாமே என்சைம் ஆக்டிவேட் பண்ணுதுன்னு கால்சியம் பிளஸ் அயான் அண்ட் கால்சியம் 2 பிளஸ் அயான், K பிளஸ் அயான்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் மெக்னீஷியத்துக்கு எந்த ப்ராசஸ், என்ன மாதிரியான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கான என்சைமை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கான் பாருங்க. பர்டிகுலரா ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், டிஎன்ஏ சிந்தசிஸ், ஆர்என்ஏ சிந்தசிஸ், இதுல இன்வால்வ் ஆகிற என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்றதுக்கு மெக்னீசியம் 2 பிளஸ் அயான் தேவை. ஞாபகம் வச்சுக்கணும். Magnesium is a constituent of a ring structure of chlorophyll and helps in maintain the ribosome structure. இப்போ ரைபோசோம் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்மாலர் யூனிட் லார்ஜர் யூனிட்னு ரெண்டு இருக்கும். இது ரெண்டும் புரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ மட்டும் பைண்ட் ஆகும். இந்த பைண்டிங் ஆகிறதுக்கு மெக்னீசியம் 2+ அயான் வேணும். ஸோ ரைபோசோம் வந்து ஸ்மாலர் யூனிட்டும் லார்ஜர் யூனிட்டும் பைண்ட் ஆகிறதுக்கு மெக்னீசியம் 2+ அயான் வேணும். அப்போதான் உங்களுக்கு புரோட்டீன் சிந்தசிஸே நடக்குங்க. சரி, அதே போல் குளோரோஃபில்லோட ரிங் ஸ்ட்ரக்சரில் மெக்னீசியம் அயான் இருக்குது. எப்படி ஹீமோகுளோபின்க்கு அயன் தேவையோ அந்த மாதிரி கிரீன் கலர் பிக்மெண்ட் குளோரோஃபில்க்கு மெக்னீசியம் தேவை. அப்போ போட்டோசிந்தசிஸ்க்கு மெக்னீசியம் டைரக்டா இன்வால்வ்டா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா குளோரோஃபில் அயான் தானே, குளோரோஃபில் மாலிக்யூல் தானே உங்களுக்கு சன்லைட்டை ட்ராப் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது சல்ஃபர். சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் பிளான்ட் அப்டைன் சல்ஃபர் இன் த ஃபார்ம் ஆஃப் சல்ஃபேட் அயான் SO4 2-. சல்ஃபேட் அயான் ஃபார்ம்ல தான் சாயில்ல இருந்து அப்சார்ப் பண்ணுது. சல்ஃபர் இஸ் பிரசன்ட் இன் 2 அமினோ ஆசிட், சிஸ்டீன் அண்ட் மெத்தியோனைன். சிஸ்டீன் சிஸ்டைன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து cysteine and methionine and is the main constituent of several coenzymes. கோஎன்சைம்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, நிக்கோட்டினமைன் அடினைன் டைநியூக்ளியோடைட், இதை தான் கோஎன்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபிளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட், இந்த ரெண்டும் கோஎன்சைம்ஸ். இது ஃபுல் ஃபார்ம் இதெல்லாம் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷனில் படிச்சுக்கலாம். இந்த கோஎன்சைம்ஸ்க்கு இந்த சல்ஃபர் அயான் வந்து சல்ஃபேட் ஹெல்ப் பண்ணுது. விட்டமின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. விட்டமினை பொறுத்த வரைக்கும் தயமின், பயோட்டின், கோஎன்சைம் ஏ இதுக்கெல்லாம். அண்ட் பெரிடாக்சின் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல பெரிடாக்சின் ஹெல்ப் பண்ற ஒரு மெட்டீரியல். அயன், பிளான்ட்ஸ் அப்டைன் அயன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபெர்ரிக் அயன் Fe3+. ஃபெர்ரிக்லாம் படிப்போம். ஃபெர்ரிக் அந்த அயனா தான் பிளான்ட் அப்சார்ப் பண்ணுது. இது வந்து நீட் கொஸ்டின்ங்க, பார்த்துக்குங்க. ஃபெர்ரிக் அயான் very important. It is required in larger amount in comparison to other micronutrients. It is an important constituent of proteins involved in the transfer of electrons like ferridoxin and cytochrome. பேர்லயே இருக்கு, ஃபெரிடாக்சினுக்கு ஃபெர்ரிக் அயான் தேவை, சைட்டோக்ரோம் இந்த மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு நீட் கொஸ்டின் இருக்கு, பார்த்துக்குங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு ரெண்டு பார்த்தோம் சார். ஏற்கனவே நல்லா பார்த்துக்குங்க. நைட்ரஜன் கிரேட்டஸ்ட் அமௌண்ட்ல தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்கான், இங்க லார்ஜர் அமௌண்ட்ல தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்கான். எது வந்து எப்படி நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது? நல்லா இந்த இடத்துல டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. நைட்ரஜன் இஸ் எ மேக்ரோ நியூட்ரியன்ட். நைட்ரஜன் இஸ் எ மேக்ரோ நியூட்ரியன்ட். அதிக அளவில் தேவைப்படுற பெரிய அந்த 10 mmol/கிலோகிராம்னு படித்தோம்ல, அதிகமாக இருக்கிறது மேக்ரோ நியூட்ரியன்ட். அதே அயன் இஸ் எ மைக்ரோ நியூட்ரியன்ட். ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ட்ல கிரேட்டஸ்ட் அமௌண்ட் தேவைப்படுறவர் நைட்ரஜன். அதே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட்ல லார்ஜர் அமௌண்ட்ல தேவைப்படுறவர் அயன். இதுதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டு பேருமே அதிக அளவு தேவை. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா நைட்ரஜன், மைக்ரோ நியூட்ரியன்ட்ல அதிகமாக தேவைப்படுறவர் யாருன்னா அயன். ஃபெர்ரிக் அயான்ஸா இதை அப்சார்ப் பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. It is an important constituent of protein involved in transfer of electrons like எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இருக்குங்க, ஃபெரிடாக்சின், சைட்டோக்ரோம்ஸ், இதெல்லாம் அயன் தேவைப்படுது. இட் இஸ் ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ்ட் ஃப்ரம் ஃபெர்ரஸ் டு ஃபெர்ரிக். ஆக்சிடைசபிள் ஃபார்ம்ல இருக்கும் இது டியூரிங் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். இட் ஆக்டிவேட்ஸ் கேட்டலேஸ் என்சைம். கேட்டலைஸ் என்சைமை இவங்க வந்து ஆக்டிவேட் பண்றாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பர்டிகுலரா என்சைமை மென்ஷன் பண்ணிருக்காங்க, பார்த்துக்குங்க. அண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோஃபில். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மெக்னீசியம் வந்து குளோரோஃபில்லோட ஒரு பார்ட், கான்ஸ்டிடியூவன்ட்னா ஒரு பார்ட், அதுல ஒரு அங்கம், பார்ட் ஆஃப் குளோரோஃபில். மெக்னீசியம்ங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் த ரிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோஃபில்ல ஒரு பார்ட்டா இருக்கு. பட் அயன் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூயன்ட் கிடையாது,
formation of chlorophyll ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, next manganese it is absorbed in the form of manganese ion. இங்க பாருங்க manganese ion Mn2 plus manganese ion கிடையாது, manganese Mn2 plus ion. It activates many enzymes involved in photosynthesis, respiration and nitrogen metabolism. But இதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர். இதுதான் முக்கியம். ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டருக்கு H2O வாட்டர் ஸ்பிளிட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டு லிபரேட் ஆக்சிஜன் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ வாட்டரை ஸ்பிளிட் பண்ணி H plus அயான் தென் எலக்ட்ரான்ஸ் தென் ஆக்சிஜனா ஸ்பிளிட் பண்ணி ஆக்சிஜனை வெளியே அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே மேங்கனீஸ் அயான் தான். ஸோ வாட்டரை உடைச்சி ஆக்சிஜனை வாட்டர்லேருந்து ரிலீஸ் பண்ணுற மகா பிரகஸ்பதி யாருன்னா மேங்கனீஸ். வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஜிங்க். Plant obtains zinc as zinc 2 plus ion. It activates various enzymes, especially carboxylases. Carboxylase அப்படிங்கிற enzyme இது activate பண்ணுது. It is also needed in synthesis of auxin. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜிங்கோட பிகினிங் என்ன? இசட்ஐஎன். ஆக்சினோட சஃபிக்ஸ் என்ன? எக்ஸ்ஐஎன். ஸோ ஜிங்க் ஆக்சின் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜிங்க் இசட்ஐஎன்னு ஆரம்பிக்குது, ஆக்சின் எக்ஸ்ஐஎன்னு முடியுது. ஆக்சின் ஈஸியாக க்ரோத் ஹார்மோன், வளர்ச்சிக்கு உதவுற பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன், பிளான்ட் ஹார்மோனுங்க. ஸோ கார்பாக்சிலேஸ் என்சைம் ஆக்டிவேட் பண்ணுறது ஜிங்க் தான். இது நீட் கொஷினில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஜிங்க்கு கார்பாக்சிலேஸ் என்சைமை ஆக்டிவேட் பண்ணுது, மறந்துடாதீங்க. கேட்டலைஸ் என்சைம் ஆக்டிவேட் பண்ணுறது யாரு? அயன். கார்பாக்சிலேஸ், கேட்டலைஸ் என்சைம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது காப்பர். இட் இஸ் அப்சார்ப்ட் அஸ் குப்ரிக் அயான்ஸ், Cu2 plus அயான். எந்த ஃபார்மில் அப்சார்ப் ஆகுது அது கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஓவரால் மெட்டபாலிசம் இன் பிளான்ஸ். லைக் அயன் இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஓவரால் மெட்டபாலிசம்ங்க. இங்கே பாருங்க, ஓவரால் மெட்டபாலிசம் வெரி இம்பார்ட்டன்ட். இதை அப்படியே படிச்சுட்டு போயிடக்கூடாது. நீட் கொஷின் ஓவரால் மெட்டபாலிசம் எல்லாம் பிளான்ட்டுக்கு பிளான்ட்ல இருக்க எல்லா மெட்டபாலிசத்துக்குமே இம்பார்ட்டன்ட் காப்பர். அப்போ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்துங்க, ஓவரால் மெட்டபாலிசம் எல்லாமே எல்லாத்துக்குமே காப்பர் வேணும். இட் இஸ் அசோசியேட்டட் வித் சர்டன் என்சைம்ஸ் இன்வால்வ் இன் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும், ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு காப்பர் தேவை. அண்ட் ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ்ட் குப்ரஸ் டு குப்ரிக். குப்ரிக்னா Cu2 plus, குப்ரஸ்னா Cu plus. ஸோ குப்ரஸ் டு குப்ரிக், ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ்ட். ஃபெர்ரிக் டு ஃபெர்ரஸ் படித்தோம்ல அந்த மாதிரி. போரான் இட் இஸ் அப்சார்ப்ட் அஸ் BO3 3 minus and BO4 O7 2 plus 2 minus. ஸோ போரான் சல்ஃபேட், போரான் சல்ஃபேட் அந்த மாதிரி தான் வரும், பார்த்துக்குங்க. போரான் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் கால்சியம், வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு மினரல் நியூட்ரியன்ட் அப்சார்ப் பண்ண இந்த நியூட்ரியன்ட் ஹெல்ப் பண்ணுது. கால்சியம் அயான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல் வால் ஃபார்மேஷனுக்கு கால்சியம் பெக்டேட்ல இருக்கு செல் டிவிஷன். அப்போ ஸ்பிண்டில், மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அந்த கால்சியத்தை அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்றது போரான். மெம்பரைன் ஃபங்க்ஷனிங், செல் மெம்பரைனோட ஃபங்க்ஷனிங்க்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுது. போலன் ஜெர்மினேஷன், போரான் போப்போ ஞாபகம் வச்சுங்க. போன்னு ஒருத்தன், போச்சன் அப்படின்னு ஒருத்தன் சின்சான்ல இருப்பான்ல, BO போரான் போலன் ஜெர்மினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் போரான். செல் இலாங்கேஷன், செல் டிஃபரன்சியேஷன் அண்ட் கார்போஹைட்ரேட் டிரான்ஸ்லோகேஷன். டிரான்ஸ்லோகேஷன்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். கார்போஹைட்ரேட் வந்து லீஃப்ல குளுக்கோசா சிந்தசிஸ் ஆச்சுன்னா அது சுக்ரோசா மாதிரி ஃப்ளோயம் வழியா வந்து ஸ்டோரேஜ் ஆர்கனுக்கு வருது. அந்த லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்டுக்கு போரான் வேணும். போரான் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலிப்டினம். Plants obtains it in the form of molybdate. MoO2 2 plus ion.
molybdate ion. It is a component of several enzyme. Component constituent na adla ஒரு part ஆவே இருக்குன்னு அர்த்தம், including nitrogenase. Fixation help பண்றது nitrogenase, molybdenum, and nitrate reductase, both of which participate in nitrogen metabolism. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மாலிப்டினம். நெக்ஸ்ட் குளோரின். நைட்ரஜன் மெட்டபாலிசத்தில் நைட்ரோஜினேஸ் என்சைம், நைட்ரேட் ரிடக்டேஸ், இதுக்கெல்லாம் மாலிப்டினம் ஹெல்ப் பண்ணுறது. தென் குளோரின். It is absorbed in the form of chloride Cl- ion along with sodium and potassium. Sodium potassium சேர்த்து absorb பண்ணப்படுறது chlorine. It helps in determining the solute concentration and anion cation balance in the cell. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். இது வந்து செல்லுக்குள்ள சாப் இருக்குன்னு படித்தோம் இல்லையா, வாட்டர் அண்ட் மினரல் சேர்ந்தது தான் சாப். அதோட கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆனையான் கேட்டையான் பேலன்ஸுக்கு குளோரின் ஹெல்ப் பண்ணுது. ஏற்கனவே ஒன்று படித்தோம் ஆனையான் கேட்டையான் பேலன்ஸுக்கு. என்னது, சாரி, ஆனையான் கேட்டையான் பேலன்ஸுக்கு இங்கே படித்தோம் பாருங்க, பொட்டாசியம். பொட்டாசியம் ஆனையான் கேட்டையான் பேலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி கால்சியமும் ஆனையான், சரி கால்சியம் இல்லைங்க, குளோரினும் ஆனையான் கேட்டையான் பேலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி கம்பைன் பண்ணி எதுக்கு வருதுன்னு பார்த்துக்கணுங்க, கொஷினில் கேட்பாங்க. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் வாட்டர் ஸ்பிளிட்டிங் ரியாக்ஷன். வாட்டர் ஸ்பிளிட்டிங் ரியாக்ஷனுக்கு ரெண்டு படித்தோம். ஒன்று மேங்கனீஸ், வாட்டர் ஸ்பிளிட்டிங் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் குளோரின், water splitting reaction in photosynthesis, a reaction that leads to oxygen evolution. So water splitting reaction ko manganese and chlorine தேவைப்படுது. Okay, deficiency symptoms of essential elements. இந்த டாபிக் ஓட நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? அப்போ அப்புறம் இருக்குதா? ஓகே, இல்லை 2 ஸ்லைட் தான் வரும், அவ்வளோதான். whenever the supply of இந்த ஸ்லைடோட முடிச்சுக்கலாம், ஏன்னா நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது இன்னைக்கு வச்சுட்டோம். ஓகே, இப்போ இது டிஃபிஷியன்சி நாளைக்கு பார்க்கலாமா இன்னைக்கே பார்க்கலாமா, யாராவது சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாமா இன்னைக்கு பார்க்கலாமா? இப்போ நடத்துனதை நான் படிக்கவே கரெக்டாக இருக்கும் சார். நாளைக்கு பார்க்கலாமா இன்னைக்கு பார்க்கலாமா சொல்லுங்க, சாட் பாக்ஸில் சொல்லுங்க. டிஃபிஷியன்சி நாளைக்கு பார்க்கலாமா இன்னைக்கு பார்க்கலாமா? செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன்ப்பா உங்களுக்கு. டிஃபிஷியன்சி நாளைக்கு பார்க்கலாமா இன்னைக்கு பார்க்கலாமா சொல்லுங்க, சாட் பாக்ஸில் சொல்லுங்க. டிஃபிஷியன்சி வீடியோ இஸ் நாட் கிளியராக இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு இன்டர்நெட் ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குது. நாளை இன்னும் வர நாட்களில் கண்டிப்பாக சரி பண்ணிடுவோம். நம்ம கிளாரிட்டி நான் கூட்டிடுறேங்க. அது வரைக்கும் கொஞ்சம் புக்கு கையில் வச்சுக்கோங்க. சரி, டுமாரோ இன்னைக்கே பார்க்கலாம். ரெண்டும் சரி சமமான ஓட்டில் இருக்குது. 2 பேரும் டுமாரோன்னு இருக்காங்க, 2 பேர் இன்னைக்கு பார்க்கலான்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு ஓட்டு யாருக்கு வருது பார்க்கலாம். டுமாரோ இன்னொருத்தர் யாராவது சொல்கிறாங்களா? ஓகே, இன்னைக்கே பார்க்கலாம் சார். கரெக்டாக 3 பேர் சொல்கிறீங்களே. டுமாரோ வேற ஈக்குவலாக இருக்குது, மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்குது இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிறது. ஓகே, இன்னைக்கு நாளைக்குங்கிறது ஈக்குவலாக இருக்குன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. பாசிட்டிவாக இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாசிட்டிவ்னா கிளாஸ் எடுக்கணுங்கிறது தான் எடுத்துக்கணும். கிளாஸ் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதுலேருந்து ரொம்ப பெரிய கொஷின்லாம் வரப்போகிறது இல்லை. டக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, whenever the supply of essential element becomes limitedனா குறைஞ்சி போயிடுதுன்னு அர்த்தம். டிக்ரீஸ்ட், இது எப்பவும் ஞாபகம் வச்சுங்க. எங்கெல்லாம் லிமிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்களோ, லிமிட்டை கிராஸ் பண்ணாத, லிமிட்டோடு நடந்துக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. குறைஞ்சி போயிடுதுன்னு அர்த்தம். whenever the supply of essential elements எலிமெண்ட்ஸ்னா growth and developmentக்கு தேவைப்படுற அந்த 17 எலிமெண்ட்ஸ் படித்தோம்னா அதுதான். லிமிட்டட் குறைஞ்சி போயிட்டு. பிளான் growth is ரிட்டார்டட்னா கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆகிடும், நிறுத்திடும். பிளான் growth ஸ்டாப் ஆகிடும். பிளான் க்ரோ ஆகிறது ஸ்டாப் ஆனால் என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை.
the concentration of essential elements below which plant growth is retarded. So எந்த கான்சன்ட்ரேஷன்ல எசென்ஷியல் எலிமெண்டோட எந்த கான்சன்ட்ரேஷன் அந்த அளவு கான்சன்ட்ரேஷன்ல பிளான்ட் growth ஸ்டாப் ஆகுதோ அதை கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன். கிரிட்டிக்கல்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசியூல போய் படுக்க வச்சிடுறாங்க பேஷண்ட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட உடல்நிலை சரியில்லை, அங்க வந்து ஏதோ ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, உடம்பு வந்து ஏதோ ஒரு ஆர்கன் சரியா ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க? கிரிட்டிக்கல் கேர் யூனிட் சிசியூ ஆர் இன்டென்சிவ் கேர் யூனிட் ஐசியூல கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்ப கிரிட்டிக்கல்னா வளர்ச்சியே பாதிச்சிருச்சு, உயிருக்கே ஆபத்துன்னு அர்த்தம். ஸோ எந்த கான்சன்ட்ரேஷன்ல பிளான்டோட growth ஸ்டாப் ஆகுது அது கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன். ஸோ கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் வரக்கூடாது. The element is said to be deficient. So the critical concentration, அதாவது எந்த கான்சன்ட்ரேஷன்ல பிளான்டோட growth ஸ்டாப் ஆகுதோ அந்த கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் வரப்போ அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் பற்றாக்குறையா இருக்கு, டெஃபிஷியன்ட் அப்படிம்பாங்க. ஸோ வென் present below கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன். ஸோ கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷனுக்கு கீழே போயிடுச்சுன்னா பிளான்டோட growth ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப எந்த நியூட்ரியன்ட் கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, அவன் டெஃபிஷியன்ட், பற்றாக்குறை, பத்தலை, தேவையான அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ஸ் ஈச் எலிமெண்ட் ஹேஸ் ஒன் ஆர் மோர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரக்சரல் ஆர் ஃபங்க்ஷனல் ரோல். இப்போ படித்தோம் எல்லாமே, நைட்ரஜன், மேங்கனீஸ், குளோரின், அயன், சல்ஃபர், போரான் எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி பர்டிகுலர் எலிமெண்ட், அந்த 17ல ஒன்று இல்லாட்டி கூட அது மேக்ரோவா இருக்கலாம், மைக்ரோவா இருக்கலாம். plant shows certain morphological changes. ஸோ பிளான்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்படும், அது மார்பாலஜியில வெளிப்பட்டு போயிடும். These morphological changes are indicative of certain element deficiencies and are called deficiency symptoms. So elements வந்து பத்தல, அந்த elements பத்தாததுக்கான symptom morphological தெரிஞ்சு போயிடுது. The deficiency symptoms vary from element to element and they disappear when the deficient mineral nutrient is provided to the plant. இங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும், எலிமெண்ட்னா அந்த போரானுக்கு ஒரு டிஃபிஷியன்சி சிம்டம் வரும், மாலிப்டினம் பத்தலைன்னா அதுக்கு வேற டெஃபிஷியன்சி சிம்டம் வரும், மேங்கனீஸ் பத்தலைன்னா வேற டெஃபிஷியன்சி சிம்டம் வரும். ஸோ பத்தாத அந்த எலிமெண்ட்டை நீங்க கொடுத்துட்டீங்க, அந்த சாயில்ல ஃபர்டிலைசர் ஃபார்ம்ல போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டெஃபிஷியன்சி சிம்டம் டிஸப்பியர் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப் வந்து எல்லோ கலர்ல மாறிட்டு இருக்கு, அதுக்கு என்ன, குளோரோஃபில் இல்லாம போகுது, மெக்னீஷியம் இல்லை, மெக்னீஷியம் அயன்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா திருப்பி லீஃப் வந்து கிரீனா மாறிடும், டெஃபிஷியன்சி சிம்டம் போயிடும். ஓகே. ஹவவர் இஃப் deprivation continues, deprivationனா பற்றாக்குறை, deficiency தான், இந்த deficiency continue ஆச்சுன்னா it may eventually leads to death of the plant. ஸோ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து பத்தலை, அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, ரீப்ளேஸ் யாரும் பண்ணலை, ஃபர்டிலைசரா யாரும் போடலைன்னா பிளான்ட் வந்து இறந்து போயிடும். The parts of the plants that shows the deficiency symptoms also depend on the mobility of the elements in the plant. Mobility na move பண்ணி போறது. For elements that are actively mobilized within the plants are exported to young developing tissue. The deficiency symptom tend to appear first in the older tissue. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெடிலி மொபிலபிள், மூவ் பண்ணி போகும், மெச்சூர்டு பார்ட்ல இருந்து யங் லீவ்ஸ்க்கு மூவ் பண்ணி போயிடுது அப்படின்னா டிஃபிஷியன்சி சிம்டம் ஆஃப் த மொபிலிட்டி எலிமெண்ட்ஸ், ஈஸியா மூவ் பண்ணி போற எலிமெண்ட்ஸோட டிஃபிஷியன்சி ஓல்டர் டிஷ்யூல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் deficiency symptom of nitrogen, potassium and magnesium are visible first in senescent leaves. Sir, senescent leaves na enna sir அர்த்தம்? aged leaves or aging leaves அல்லது older leaves. senescent அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் ஏஜிங், வயசாகி போறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, யார் யாரு இங்க கொடுத்துருக்கிறது, யார் நைட்ரஜன், பொட்டாசியம், மெக்னீசியத்தோட டெஃபிஷியன்சி முதல்ல எங்க தெரியும்? ஓல்டர் லீவ்ஸ் ஆர் செனசன்ட் லீவ்ஸ்ல தெரியும். ஏன்னா ஆல்ரெடி பிளான்ட்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்கு, சாயில்ல நைட்ரஜன், பொட்டாசியம், மெக்னீசியம் இல்ல, டிஃபிஷியண்டா இருக்குன்னா ஆல்ரெடி இருக்கிற ஓல்டர் லீவ்ஸ்ல இருந்து யங்கர் லீவ்ஸ் இதை அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி எடுத்துக்கும். அப்போ ஓல்டர் லீவ்ஸ்ல தான் இதோட டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் முதல்ல வரும். In older leaves, biomolecules containing these elements are broken down. Protein அந்த மாதிரி பயோமாலிகூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிரேக் ஆகி
making these elements available for mobilizing to younger leaves. The deficiency symptoms tend to appear first in young tissues whenever the elements are relatively immobile. ஸோ மொபிலிட்டியாக இருக்கக்கூடிய மூவ் பண்ணி போகக்கூடிய எலிமெண்ட்ஸோட டெஃபிஷியன்சி சிம்டம் ஓல்டர் டிஷ்யூ செனசன்ட் லீவ்ஸில் தெரியும். இம்மொபைல் சில மெட்டீரியல்ஸ் வந்து மூவ் ஆகாது, சில எலிமெண்ட்ஸ் அந்த எலிமெண்ட்ஸ் மூவ் ஆகாத எலிமெண்ட்ஸோட டிஃபிஷியன்சி சிம்டம் நமக்கு யங்கர் டிஷ்யூ தெரியும். ஏன்னா ஓல்டர் லீவ்ஸ்ல இருந்து அது மூவ் பண்ணாது, சாயில்லையும் பற்றாக்குறையா இருக்கு, அப்ப யங் லீவ்ஸ்க்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அப்ப யங் லீவ்ஸ்ல தான் இம்மொபிலிஸ்ட் எலிமெண்ட்ஸோட டிஃபிஷியன்சி சிம்டம் தெரியும். ஏன்னா அவங்க வந்து நாட் டிரான்ஸ்போர்ட்டட் அவுட் ஆஃப் மெச்சூர் ஆர்கன். எக்ஸாம்பிளுக்கு சல்ஃபர் and calcium are part of structural components of the cell and hence are not easily released. So structural component இருக்கு. இந்த இடத்துல நிறைய குழந்தைங்களுக்கு டவுட் வரும், சார் சல்ஃபர் மொபிலிஸ்டா இம்மொபிலிஸ்டா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, சல்ஃபர் மொபிலிஸ்டா இம்மொபிலிஸ்டாங்கிறத விட்டுருங்க. சல்ஃபர் வந்து ஸ்ட்ரக்சுரல் காம்பனண்ட் ஆஃப் செல்லுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சல்ஃபரும் கால்சியமும் ஸ்ட்ரக்சுரல் காம்பனண்ட் ஆஃப் த செல். ஸ்ட்ரக்சுரல் காம்பனண்ட்னா செல் மெம்பரேன், செல் வால், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சருக்கு காரணம் என்னன்னா, குளோரோபிளாஸ்டில் இருக்க டபுள் மெம்பரேன். நியூக்ளியஸ் உருண்டையா இருக்குன்னு அதுக்கு ஸ்ட்ரக்சருக்கு காரணம் என்னன்னா நியூக்ளியர் மெம்பரேன். செல் வால் வந்து செல்லுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது, அதான் ஸ்ட்ரக்சுரல் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சல்ஃபரும் கால்சியமும் ஸ்ட்ரக்சுரல் காம்பனண்ட்டாக இருக்கிறதுனால இம்மொபிலிஸ்ட். அதே இன்னொரு இடத்துல சல்ஃபர் வந்து மொபிலிஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல சல்ஃபர் வந்து செல் ஸ்ட்ரக்சுரல் காம்பனண்ட் ஆஃப் செல்லாக இருக்கிறதுனால சல்ஃபர் வந்து இம்மொபிலிஸ்ட். பட் 100% இம்மொபிலிஸ்ட் யாருன்னா கால்சியம். சல்ஃபர் இம்மொபிலிஸ்டா இருக்கிறதுக்கு காரணம், சல்ஃபர் கால்சியத்துக்கு காரணம் ஸ்ட்ரக்சுரல் காம்பனண்ட் ஆஃப் செல்லா இருக்கிறதுனால. ஸோ இந்த டேர்ம் நீட்ல கொஸ்டின் கேட்கும்போது பாருங்க, ஸ்ட்ரக்சுரல் காம்பனண்ட் ஆஃப் செல்லா இருக்கிறதுனால மூவ் பண்ணி போக மாட்டாங்க. யார் யாரு? சல்ஃபர் அண்ட் கால்சியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. This aspect of mineral nutrients of plants is of a great significance and importance to agriculture and horticulture. எது அந்த டிஃபிஷியன்சி சிம்டம், கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது, நம்ம கண்ட்ரோலில் பிளான்ஸை வளர்க்கும் போது அதுக்கு தேவையான பற்றாக்குறை எதெல்லாம் இருக்கோ அதுக்கான ஃபர்டிலைசரை போட்டு பிளான்ட் க்ரோத்தை கண்டினியூவாக பார்த்துக்கலாம். அதான் the kind of deficiency symptoms shown in the plants include chlorosis. Chlorosis na yellowing of leaves, loss of chlorophyll pigment, அதான் chlorosis. necrosis na leafல இருக்கக்கூடிய tissues வந்து இறந்து போகும். necrosis na leaf tissue வந்து டெத் ஆகிறது தான் necrosis. stunted plant growth, குட்டியா வளருது. premature fall of leaves and buds, லீஃப் நல்லா மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே குட்டி லீஃபா இருக்கும் போதே ஃபால் ஆயிடும், கீழே விழுந்துடும். மொட்டு மலராமையே பூக்காமையே கீழே விழுந்துடும். அண்ட் இன்ஹிபிஷன் ஆஃப் செல் டிவிஷன், செல் டிவிஷன் ஸ்டாப் ஆகும். அதனாலதான் growth ஸ்டண்ட் ஆயிடுது. ஸ்டண்டட் growthனா குட்டியா இருக்கிறதுன்னு அர்த்தம். chlorosis is loss of chlorophyll leading to yellowing in leaves. This symptom is caused by the deficiency element of nitrogen, potassium, magnesium, sulfur, ferrous, manganese, zinc, molybdenum. இதுக்கெல்லாம் ஷார்ட் ட்ரிக் நம்ம அப்லோட் பண்ணுவோம். Likewise, necrosis is death of tissue, particularly in leaf tissue. இது நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, அதான் இதில் கொடுத்துருக்காங்க. It is due to deficiency of calcium, magnesium, copper and இதுக்கு பேர் பொட்டாசியம் தானே, பொட்டாசியம். lack or absent or low level of nitrogen, potassium, sulfur, molybdenum causes an inhibition of cell division. Cell division inhibit பண்றது. Some elements like nitrogen, sodium, molybdenum delay flowering. Flowering delay ஆனா என்ன ஆகுறது? பிளான்ட்டோட ஃப்ளவரிங் டிலே ஆனால் அதோட விளைச்சல் டிலே ஆகிடும். ஸோ இதெல்லாம் லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கும்போது, சோடியம், சல்ஃபர், மாலிப்டினம் லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கும்போது ஃப்ளவரிங் டிலே ஆகுது. You can see from the above that deficiency of any element can cause multiple symptoms, and that the same symptom may be caused by the deficiency of one of the several different elements. Hence, to identify the deficient element, one has to study all symptoms developed in all the various parts of the plant and compare them with available standard tables.
We must also be aware that different plants also respond differently to the deficiency of the same element. இங்க என்ன சொல்றாங்க, எக்ஸாம்பிளுக்கு நெக்ரோசிஸ் நெக்ரோசிஸ் டெத் ஆஃப் டிஷ்யூன்னு சொல்றோம். இந்த நெக்ரோசிஸ்க்கு காரணமா இருக்கிறது யார்? கால்சியம் டிஃபிஷியன்சி, மெக்னீசியம் டிஃபிஷியன்சி, காப்பர் டிஃபிஷியன்சி, பொட்டாசியம் டிஃபிஷியன்சி. கால்சியம் டிஃபிஷியண்டா இருக்கிறதுனால மட்டும் நெக்ரோசிஸ் வருதுன்னு சொல்ல முடியாது. நெக்ரோசிஸ் மெக்னீசியம் குறைபாட்டினால வந்திருக்கலாம், காப்பர் குறைபாட்டினால வந்திருக்கலாம், பொட்டாசியம் குறைபாட்டினால வந்திருக்கலாம். அப்போ நம்ம கால்சியம் டிஃபிஷியன்சினால வந்துட்டுனா கால்சியம் மட்டும் கொடுத்தா போதும். ஆனா மெக்னீசியம் டிஃபிஷியன்சியா, காப்பர் டிஃபிஷியன்சியா, பொட்டாசியம் டிஃபிஷியன்சியான்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இப்போ மெக்னீசியம் டிஃபிஷியன்சி இருந்தா குளோரோசிஸும் வரும், எல்லோயிங் ஆஃப் லீஃபும் வரும். இங்க பாருங்க, மெக்னீசியம் குறைபாடா இருந்தா குளோரோசிஸும் வரும். அதே போல நைட்ரஜன் டிஃபிஷியண்டா இருந்தா குளோரோசிஸும் வரும். அதே போல உங்களுக்கு செல் டிவிஷனும் இன்ஹிபிட் ஆகும் நைட்ரஜன் டிஃபிஷியண்டா இருந்தா. அதனாலதான் அவங்க கடைசியா சொல்லியிருக்காங்க, ஒரு எலிமெண்ட் டெஃபிஷியண்டா இருந்தா என்னென்ன மார்பாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அந்த மார்பாலஜிக்கல் சிம்டம்ஸ்லாம் வருங்கிற கம்ப்ளீட் டேபிளை நம்ம ஸ்டடி பண்ணாதான் டெஃபிஷியன்ட் சிம்டம்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கரெக்டான எலிமெண்ட்டை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு பிளான்ட் நைட்ரஜனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அதே மாதிரி இன்னொரு பிளான்ட் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பிளான்ட்டுக்கு பிளான்ட் ஒரு எலிமெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் மாறும், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீட் கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. டாக்ஸிசிட்டி ஆஃப் மைக்ரோநியூட்ரியன்ஸ், மெக்கானிசம் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ், soil as a reservoir of essential elements, இந்த டாபிக்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கிளாரிட்டி சீக்கிரமே இம்ப்ரூவ் பண்ணிடுவோம், சீக்கிரம் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ நாளைக்கு நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணுறோம். மண்டே கிளாஸ் இருக்குங்க நமக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ. தேங்க்யூ.